ராகுல் காந்தி இதுல என்ன கேட்கறாங்க இல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப இவர்கள் ஹிடன்பர்கோ அதானியோ இல்ல செபியோ அவர்களுக்கோ ஓரளவுக்கு இதை பற்றி தெரியும். அரசாங்கம் எங்க தவறு செய்யுது, எங்க நல்லது செய்யுது, எதை விற்கலாம், எதை விற்க கூடாது, எதுக்கு கடன் கொடுக்கலாம், எதுக்கு கடன் கொடுக்கூடாது, இவர்களுக்கு தெரிந்தவர்கள். தெரியாத பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, மாச சம்பளம் வாங்குறவங்க போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவாங்க, வியாபாரம் பண்ணுவார், அவரு போயிட்டு பங்கு சந்தையில பணம் போடுவார். அவர்களுக்கு இந்த சூட்சமோ இதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய மறைமுகமான வர்த்தகம் இருக்கும், இது தெரியாது. இவர்கள் பணம் வீணாயிடக்கூடாது, விரயமாயிடக்கூடாது, இவர்களுக்கு நம்பிக்கை முக்கியம். இந்திய பங்கு சந்தை என்பது ஏதோ அதானி நிறுவனங்கள் போன்றோ இல்ல ஐயா அம்பானி அவர்களோட குழுமம் போன்றோ மிக பணக்காரர்கள் கொண்டு கிடையாது. அது ஏழ்மையான மக்களோட பணமும் அதுல இருக்கு. உங்களுக்கு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், எல்ஐசி, இந்த மாதிரி நிறைய பொதுமக்களோட பணமே பங்கு சந்தையில அரசாங்கம் மூலமாக எடுத்துட்டு போய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை எழுகிறது. அப்ப பொதுமக்களோட பணம் பங்கு சந்தைக்கு போகுது. அந்த பங்கு சந்தையில இவர்கள் ஒரு தரமான வியாபாரம் பண்ணல, இதுல ஒளிவு மறைவு இருக்குன்றது குற்றச்சாட்டு. அப்ப இதான் ராகுல் காந்தி கேட்கிறார்.